வணக்கம், வெல்கம் டு சாய் கீதாஸ் ரெசிபி. அயன், விட்டமின்ஸ், தயமின், மெக்னீஷியம், ஜிங்க்கு, பாஸ்பரஸ், ஃபைபர், செலினியம் இப்படி பலதரப்பட்ட சத்துக்கள் மிகுந்த இந்த சிகப்பரிசியை வச்சு தாங்க நம்ம கொழுக்கட்டை ரெசிபி பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். நான் 1 கப்பு ரெட்ரைஸ் எடுத்திருக்கேன். இதை 3 முறை நல்லா அப்படி தேய்ச்சி கழுவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கணும். மூடி வச்சுருவோம், ஊறட்டும். 4 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா அரிசி ஊறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியிலையோ கிரைண்டர்லையோ எதில் வேணாலும் அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்சியில் தான் அரைக்கிறேன். இதை நல்லா தண்ணியை இருத்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துருவோம். அரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொரப்பாக அரைச்சிக்கலாம். அரிசி ஓரளவுக்கு அரைப்பட்ட பிறகு நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவு தேங்காவை திருவிட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் 2 ஸ்பூன் அளவு திருவின தேங்காவை, அது வெள்ளை பகுதியாக எடுத்துக்கணும், கருப்பு பகுதியாக போட்டுறக்கூடாது. இந்த மாதிரி மேல் பகுதி வெள்ளையாக இருக்கும் இல்லைங்களா, அதை மாதிரி சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிடுவோம். இந்த மாதிரி லைட்டாக கொரப்பாக இருந்தால் போதும். இதை நம்ம வேறு கிண்ணத்தில் மாற்றிடலாம். மிக்ஸி கழுவின தண்ணியை மட்டும் சேர்த்தா போதும், ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு. ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம், ஏன்னா நம்ம அடுப்பில் வச்சு ரொம்ப நேரம் கிண்டுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த தண்ணியை மட்டும் நம்ம ஆட் பண்ணிப்போம். நம்ம அரைச்சோம் இல்லைங்களா அந்த மாவு, அதுக்கப்புறம் இதை நம்ம வதக்கிக்கணும். உடனே அரைச்ச உடனேயே நம்ம கொழுக்கட்டைக்கு நம்ம வதக்கிடலாம். புளிக்கணுங்கிற அவசியம்லாம் இதுக்கு கிடையாது. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு இதில் மெயினாக தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கணும். அதுதான் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா நல்லெண்ணெயோ நெய்யோ சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஆனால் சுத்தமான தேங்காய் எண்ணெயாக, அதாவது செக்கெண்ணெய் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிக்க, சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூனு, அதுக்கப்புறம் கடலப்பருப்பு. இதுக்கு கடலப்பருப்பு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதனால் ஒரு பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் கடலப்பருப்பு. அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் காரத்துக்கு பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். இஞ்சியும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். தேங்காய் பல்லாக போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி நம்ம மாவு அரைக்கும் போதும் தேங்காய் சேர்த்துருக்கோம், தேங்காய் எண்ணெயில் செய்கிறோம். இந்த தேங்காயும் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொழுக்கட்டை. அப்புறம் வெங்காயம், நீங்கள் தேங்காவை எப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தேங்காவாக ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ரொம்ப முத்தின தேங்காவும் வேணாம், மீடியமான இளம் பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான தேங்காவை எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோம். நம்ம வதக்கிறதுக்கு அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கணும். நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சூடாகட்டும். எண்ணெய் சூடேறிடுச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கடலப்பருப்பு, பொரியட்டும். அதுக்கப்புறம் கடுகு வெடிச்சிருச்சு. நம்ம இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காஞ்ச மிளகாய் வேணும்னாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், ஜீரகம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுவோம். கருவேப்பிலை சேர்த்துப்போம், வெங்காயமும் சேர்த்துப்போம். லைட்டாக வதங்கினா போதும், வதக்கிப்போம். இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருவோம். நம்ம மாவு அரைக்கும் போது உப்பு போடலை, ஏன்னா இதோட தண்ணி பக்குவம் எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம போட்டுக்கலான்னு இதோடு சேர்த்து வதக்கிடுவோம். அதுக்கப்புறம் தேங்காவையும் சேர்த்துருவோம். நீங்கள் திருவிட்டும் சேர்த்துக்கலாம் தேங்காவை. இப்படி போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பல்லாக கடிப்படும் போது நல்லா வதக்கிடுவோம். இப்போது நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதை அப்படியே சேர்த்துருவோம். அடுப்பை ஸ்லோலே வச்சுக்கோங்க.
இது எல்லாத்தையும் சேர்த்துருவோம். மாவை ஊற்றின பிறகு நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். மாவு வேகணும், அடி பிடிச்சிடும். அதனால் நல்லா கண்டினியூஸாக நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். வேணும்னா 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மாவு எல்லாம் சேர்ந்து ஒன்றா வந்துடும். இந்த பதத்துக்கு வந்த பிறகு நிறுத்திக்கலாம். எப்படி அப்படின்னா நம்ம கையை வச்சு உருட்டி பார்த்தோம் அப்படின்னா மாவு வந்து கையில் ஒட்டாதவாறு இப்படி உருண்டு வரணும். அந்த பதத்துக்கு வந்த பிறகு நம்ம நிறுத்திக்கிடலாம். ஏன்னா நம்ம இட்லி கொப்பரையில் திரும்பி நம்ம வச்சு வேக வைக்க போகிறோம். ஸோ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இட்லி கொப்பரை வச்சுருக்கேன், சூடேறிட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம கொழுக்கட்டையெல்லாம் உருட்டிடுவோம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம கொழுக்கட்டையை வச்சுருவோம். ஒரு 8 நிமிஷம் வேகட்டும். மூடி வச்சுருவோம். வெந்துருச்சான்னு பார்ப்போம். ஓப்பன் பண்ணிவிடுவோம். வாவ், சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம அரைச்சிட்டு வதக்கி செஞ்சதுனால ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இப்படி 1 டைம் செஞ்சு பாருங்கள். மற்றதையும் நம்ம இந்த மாதிரி வேக வச்சுருவோம். டேஸ்டான சாஃப்டான சிகப்பரிசி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.